अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசூரிடம் பங்குனி மாதம் 20ஆம் திருநாள். சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, பிரதமை திதி, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மீனம், கடகம், விருச்சிகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய ப்ரெஷருக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபம், கன்னி அண்ட் தனுசு இவங்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஒரு சில இடங்களில் ஆண்கள்கிட்ட பேசும்போது சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு நிலம், வீடு மூலியமாக பணம் வரலாம். நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம், பொருளாதாரம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே மனசு ஒரு மாதிரி அலை பாஞ்சுட்டே இருக்கும். இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டு. அந்த அக்ரெசிவ்னஸ், டென்ஷன், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. தன்னுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லைட்டாக ஒரு சில பேருக்கு சிராய்ப்புகள், அதாவது சின்ன சின்ன அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அவமானம் இதெல்லாமே தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மை ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்கும். நிறைய லாபங்கள் கொடுக்கும். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு மூலியமான அவஸ்தை, ஃப்ரெண்டு மூலியமான தேவையில்லாத செலவு இது எல்லாமே நடக்க பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும். எதிர்பாராத சந்தோஷம் இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் பிளான் பண்ணுறது கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், எல்லாமே உங்களை சார்ந்து நல்லா இருக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன். நிறைய பிரயாணங்கள் தடைபடும். ஒரு சில இடங்களில் முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப தயக்கம், ரொம்ப தள்ளி போய் இல்லை சண்டை போட்டு புரிதல் இல்லாமல் மற்றவங்களுக்கு புரிய வச்சு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே சிரமப்படாமல் செய்கிறது தான் இன்றைய நாள் உத்தமம். மெயினாக மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செய்து வருவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன்
என்ன பண்ணலாம்? எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு உடம்புல பிபி மாதிரி விஷயங்கள் ஷூட் அப் ஆகும், பிளட் சுகர் மாதிரி விஷயங்கள் அப் ஆகும், சில இடங்களில் பதட்டமான விஷயங்கள், சில பேருக்கு தூக்கம் வராமல், இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்த கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், எந்த விதமான கோபதாபங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அகலக்கூடிய நாள், மனசு சந்தோஷத்திற்காக ஒரு சில விஷயங்கள் ஈடுபடுவீங்க, அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். முழு சந்திர பலம் இருக்கிறதுனால நிறையா பேர் மெயினாக பெண்களுடைய ஆசீர்வாதம், பெண்களுடைய அரவணைப்பு, பெண்களுடைய பாசம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான செலவுகள் அதிகமாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மெயினாக கடன் சுமை அதிகமாக இருக்கும். எந்த கோபமாக இருந்தாலும், எந்த ஆக்ரோஷமாக இருந்தாலும் முடிஞ்ச வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனம் காக்கணும். யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா வராது. மெயினாக அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி வேண்டும், மன சந்தோஷம் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசு ஏதோ தெரியாத ஒரு ஆர்ப்பரிப்பு, தெரியாத ஒரு பயம், தெரியாத ஒரு கவலை, இதெல்லாமே இருக்கக்கூடிய நாள். எல்லாமே நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். எதுலேயுமே கவலைப்படாமல் இருந்தால் இன்றைய நாள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் பொதுவாக இடமாற்றங்களை கொடுக்கும், தொழில் மாற்றங்களை கொடுக்கும், வீடு மாற்றங்களை கொடுக்கும். மனசு சம்பந்தப்பட்ட தாயாருடைய மனசு கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. எதுலேயுமே அவஸ்தை இல்லாமல் மெதுவாக தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள், இடமாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன அவஸ்தை, சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும், அதை பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை. ரெண்டு நாள் அவசரப்பட்டு எங்கேயாவது பணம் கொடுத்தீங்க, அவசரப்பட்டு செலவு பண்ணிங்கன்னா, அதுவும் மெயினாக இளைய சகோதரனுக்கு செலவுகள் செய்வதுங்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.